வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்க எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்காக வாங்கின அந்த இடத்துல ஒரு இல்லம் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட அவங்க அம்மாவோட சிலைய வைக்கலாம் அப்படின்னு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிட்டாரு. ஆனா இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்ச அந்த வில்லன் குரூப் அந்த இடத்த நம்ம ஹீரோ அடகு வச்சாருல்ல, அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கு இதை விட நிறைய பணம் தரேன், அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த இடத்த கொடுக்க விடாம தடுத்துறாங்க. நம்ம ஹீரோ அதுதான் நம்ம கையெழுத்து போடவே இல்லையே, நம்ம சட்டப்படி பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ குறிச்ச தேதியில அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றதுக்காக ஒரு சில பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு, ஓ அப்படியா, உங்க அம்மாவுக்காக பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்காகவும் சிலைய ஓபன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் இடத்த நீ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கவே கூடாது. நான் இப்பவே என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குறேன் அப்படின்னு வில்லி நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க எங்க இருக்கீங்க? இந்த டிரைவர் பையன் இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் நாளைக்கு திறப்பு விழா கொண்டாடிடுவானோ அப்படின்னு தோணுது. நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையா? இவன் பாட்டுக்கு சிலைய திறந்துட்டான் அப்படின்னா இந்த வாட்டியும் இவன் கிட்ட நம்ம தோக்குற மாதிரி ஆகிரும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சேட்டு மகனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணதோட அந்த வில்லன் சொல்றாரு, யோ என்னையா, அந்த இடத்த எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பையலுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டியா? அவன் என்னை விட அதிகமாவா பணம் கொடுத்தான்? வெறும் 5 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த கொடுத்துட்டியா? நான் உனக்கு 50 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னேன். இதை கேட்டுதான் அவரு சொல்றாரு, சார் சார், நீங்க எப்ப எனக்கு அந்த இடத்துக்கு அதிக பணம் தரேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். மத்தபடி நான் வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லை. இப்ப என்ன சார் நடக்குது? அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த டிரைவர் பைய அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மாவுக்கு செலவு வைக்கிறதுக்காக. நீ பாட்டுக்கும் இருக்கிற, போயிட்டு உன் இடத்த வாங்குறியா இல்லையா? அப்புறம் இந்த டீல் வேணாம் அப்படின்னு நான் போயிருவேன். 50 கோடி ரூபாய் உனக்கு லாஸ் தானே? இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் சார் நான் இப்பயே போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க அவரை பார்த்து, யோ என்னையா வேணும்? அப்ப அவரு சொல்றாரு, சார் எனக்கு ஒருத்தன் இடத்த எழுதி கொடுத்துட்டான். எழுதி கொடுத்த பிறகும் அது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்த நீங்க எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிகாரிங்க வரத பார்த்ததும் மயிலே நேரா ஹீரோ கிட்ட, சகல அங்க அதிகாரிங்க வந்துகிட்டு இருக்காங்க, இந்த சேட்டு பைய அதிகாரிங்களை கூட்டிட்டு வரானோ அப்படின்னு தோணுது, வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. சேட்டு நேரா ஹீரோவை பார்த்து, யோ இந்த இடத்த தான் நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டியல்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாத வேலைய பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அடமானஞ்சான் வச்சனே தவிர்த்து இந்த இடத்த நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா உயிரோட இல்லை அப்படிங்கறதுக்காக இப்படி எல்லாம் என்னை ஏமாத்தாத. இங்க பாருங்க சார், இவரு தேவையில்லாம என் கையெழுத்தே இல்ல அது, ஆனா அது ஏன் கையெழுத்துன்னு சொல்லி இந்த இடத்த என்கிட்ட இருந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாங்க, யோ என்னதான் இருந்தாலும் உன் கையெழுத்து இல்ல அப்படின்னா நீ கோர்ட்ல தான் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு இந்த இடத்த ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நியாயமே இல்லை. உனக்கு இந்த இடம் வேணும்னா கோர்ட்ல போயிட்டு வாதாடி வாங்கிக்க, அது உன் கையெழுத்து இல்ல அப்படின்னு. அது வரைக்கும் இந்த இடத்துல எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறமா அதிகாரிங்க கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த சேட்டு அதிகாரிங்க கிட்ட, சார் நான் சொன்ன மாதிரியே நீங்க அவன்கிட்ட கேட்டதுக்கு
தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அவரும் அந்த காசை வாங்கிக்கிட்டு ஹாப்பியா போறாரு. மயிலை நேரா ஹீரோ கிட்ட, பாத்தீங்களா சகல, தேவையில்லாம இவனுங்க காசை வாங்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்றானுங்க. அவனுங்க காசுக்காக இப்படி பண்றானுங்க. அத்தைக்காக இந்த ஒரு நல்ல இடத்த வாங்கி செலவச்சு சாமி கும்பலாம் அப்படின்னு பார்த்தா விடமாட்டானுங்க போலயே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சகல இன்னும் 2 நாளையில திறப்பு விழா கண்டிப்பா வச்சே ஆகணும். என்ன சகல பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சேட்டு நேரா ஹீரோ அந்த வில்லனுக்கு போன் பண்றாங்க. வில்லன் போன் அட்டன் பண்ணி, சொல்லியா என்னாச்சு? அந்த இடத்துக்கான பணம் என்கிட்ட தயாரா இருக்கு. ஆனா நீதான் அந்த இடத்துக்கான பணம் வேணாம் அப்படின்னு தேவையில்லாம கண்டவங்கிட்ட அந்த இடத்த கொடுக்கறதுக்கு போற. இப்ப என்னையா சொல்ற அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சேட்டு சொல்றாரு, சார் சார் அந்த இடத்த உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், இப்ப பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த 50 கோடி ரூபாய் பணத்தை எப்ப கொடுப்பீங்க? நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் மிச்சம். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரியா, இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு 50 கோடி ரூபாய் பணத்தை நான் கொடுத்துருவேன். இது கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. வில்லன் நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் அந்த இடத்த எப்படியாவது ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனான்னு அவனை அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிச்சுட்டேன். அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டான். இது கேட்டதும் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பருங்க, அந்த டிரைவர் பையன் அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு எந்தவித ஒரு சிலையும் வைக்கவே கூடாது. அவன் தோத்து போகணும். அவன் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அவமானப்படணும். இது எல்லாத்தையுமே நான் நேரடியா பாக்கணும். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, அது எல்லாமே கூடி சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் அந்த சேட்டு பைய 50 கோடி ரூபாய் பணத்தை கொண்டுட்டு வர சொன்னான். 50 கோடி ரூபாய் பணம் ரெடி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. எப்ப நீ அந்த ஃபைல் எல்லாம் கொண்டாந்து கொடுக்க போற? அதை வச்சுதான் 50 கோடி ரூபாய் பணத்தை நான் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் கூட அந்த இடத்த யாருக்கிட்டையும் வித்துட்டு அந்த ஃபைலை திரும்பி தர, நீ கொண்டு போய் பத்திரமா வச்சிடலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் 2-3 டைம் அந்த ஃபைலை எடுக்க போகலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அந்த சாவிய இந்த ரேவதி எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டா. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் சாயந்தரம் அவனுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் நான் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அவன் கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டான். அதோட அந்த இடத்த அந்த டிரைவர் பையலுக்கே கொடுத்துருவான், இல்ல வேற யாருக்கும் வித்துருவான். நீ சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளை பாரு அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, சாயந்தரமே எப்படியாவது நான் பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப முத்து கேக்குறாரு, மவனே என்னடாச்சு? வில்லன் சொல்றாரு, சந்திரா பணத்தை எடுத்துட்டு வந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த சேட்டு பயலோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணா சந்திரா இன்னும் பணத்தை எடுக்கலைன்னு சொல்றா. அந்த ரேவதி அந்த ஃபைலை எங்கேயோ எடுத்து வச்சுட்டாலாம். அதோட அந்த சாவியையும் எங்கேயோ வச்சுட்டாலாம். எங்க வச்சேன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கா. நமக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் வேணும். 50 கோடி ரூபாய் பணம் சாதாரண விஷயம் கிடையாது. சித்திக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா சித்திக்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, மருமக தான் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? தைரியமா இரு, பணம் நமக்கு கைக்கு கிடைக்கும், நீ தைரியமா இருடா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க சித்தப்பா, அந்த பணம் மட்டும் கைக்கு வந்துட்டேன்னா அந்த இடத்த நம்ம வாங்கிடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. மயிலே நேரா ஹீரோ கிட்ட, என்ன சகல இப்படி ஆகிருச்சு? இது எல்லாமே அந்த சந்திரா சிவனாண்டி அவங்களோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவனுங்க தான் எப்படியாவது இந்த இடம் உங்களுக்கு கிடைக்க கூடாது, நம்ம இந்த சிலையை ஓபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ என்ன பண்றது? அந்த இடத்துல இன்னும் 2 நாளையில அந்த திறப்பு விழாவை நடத்தணும். இப்ப என்ன சகல பண்றது? அந்த கையெழுத்து உங்க கையெழுத்தே கிடையாது, ஆனா உங்க கையெழுத்து அப்படின்னு சொல்லி
பிரச்சனையும் உண்டாக்குறானுங்க. இப்ப என்ன சகலா பண்றது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நம்ம பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் மயிலும் வீட்டுக்கு வந்ததோட ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, என்னங்க என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனை அப்படின்னு மாமா சொன்னாரு, அந்த இடத்துல சுத்தம் பண்ண போனீங்களாம், ஆனா அதிகாரிங்க வந்துட்டு உங்களை துரத்திட்டாங்களாம்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அந்த இடத்துல ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க போனோம், ஆனா அந்த இடத்துக்கு சேட்டு 2 3 பேரை கூட்டிட்டு வந்து எங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்ப பார்த்தான். இப்ப என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அந்த கையெழுத்து என் கையெழுத்தே கிடையாது, கோர்ட் மூலமா போனாலும் ரொம்ப நாள் ஆகிரும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த போலியான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டானே அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த டாக்குமெண்ட்டை நீங்க எப்படியாவது எடுத்துருங்க. அந்த டாக்குமெண்ட் உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, இங்க பாரு, அவனுங்க போலியான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கானுங்க, கண்டிப்பா அதே மாதிரி மறுபடியும் வேற ஏதாவது போலியான டாக்குமெண்ட்டை சுலபமா ஏற்பாடு பண்ணி இதே மாதிரி பிரச்சனைய கொண்டுட்டு வருவான். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த இடத்த நீங்க வந்துட்டு அடமானம் தான் வச்சீங்க, ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு, அம்மாவுக்காக தான் நீங்க இவ்வளவும் பண்ணீங்க, ஆனா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு, ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி, வில்லி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, பாத்தீங்களாமா, 5 கோடி ரூபாய் பணம் உங்களுக்காக தான் அவரு அந்த இடத்த அடமானம் வச்சாரு, ஆனா கடைசியில வந்துட்டு என்ன ஆச்சு பாத்தீங்களா, அவங்க அம்மாவுக்காக இந்த இடத்துல பிறந்த நாள் அன்னைக்கு சிலைய திறக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு, ஆனா அந்த இடத்துல சிலைய ஓபன் பண்ண விடாம எதிரிங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் எங்க பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்கானோ அவங்கதான் இந்த மாதிரி பண்றாங்க, அக்கா நீ தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுக்கா. டேய் டிரைவர் பயலே, இப்படி நீ பாவமா சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டா அக்கா கரியவனுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அக்காவுக்கு தெரியும் யாருக்கு உதவி பண்ணணும் யாருக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு என் அக்கா கறிக்கு தெரியும். அக்கா, இவன் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதுக்காக நீ தயவு செஞ்சு இவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடாதக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சாச்சா சந்திரா, இவன் சொல்றத நான் நம்புவனா? இவன் எப்படிப்பட்டவன், என் குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும், இவன் என் கேடு கெட்டு போறான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு வில்லி நேரா ஹீரோ கிட்ட, என்ன அக்கா இப்படி உதவி பண்ணுவா அப்படின்னு நினைச்சியா, கண்டிப்பா உனக்கு உதவி பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்தி கண்டிப்பா என்னைக்குமே திறந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கம்மி பட்ஜெட்ல ஹோல்சேல்ல கிளிப்ஸ் வாங்கி அதை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இதுல நிறைய கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. எவ்வளோ தெரியுமா? உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் 399, அதாவது 399 ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அவைலபிளா இங்க இருக்குங்க. 399க்கு நீங்க இந்த ஆஃபரை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 500 ருபீஸ் அபவுக்கு உங்களால சேல் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டார்டிங்கா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸ்மால் பிசினஸ்ல ரொம்ப அதிகமான பட்ஜெட் போட்டு லாஸ் பண்றதை விட இந்த மாதிரி 399க்கு வாங்கி உங்க பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க நிறைய நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணி உங்களோட பிசினஸ இன்னும் க்ரோ பண்ணலாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 399க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்களா என்னென்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு 399க்கு அவைலபிளா கிடைக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இன்னும் நீங்க ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.